ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் பல இடங்களில் ஐகான் சென்டர்ஸ் அப்படி ஒரு கோடவுன் மாதிரி கிரியேட் பண்ணாங்க. கோவிலில் இருக்கிற வழிபாட்டு முறையில் இருக்கிற விக்கிரகங்களை அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இந்த நிர்வாகமே முடிவெடுத்து அது எல்லாமே ஒரு கோடவுன் மாதிரி வந்து ஒரே இடத்துல வச்சுட்டாங்க. வச்சு அதை தூசி படிஞ்சு யாருமே பார்க்க முடியாத பூட்டி அதுக்கு ஒழுங்கான இதுவும் கிடையாது. இன்வென்ட்ரி, அது ஒவ்வொரு விக்கிரமும் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, எந்த கோவிலை சேர்ந்தது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கிடையாது. ஏனோ தானோன்னு ஒரு இன்வென்ட்ரி மாதிரி போட்டு வச்சிருக்கு. அதனால உற்சவமூர்த்திகள் அப்படிங்கிறது சொல்ல வரனாக்க, உற்சவமூர்த்திகள் கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்க மூலவருடைய அவ்வளவு பக்தி அல்லது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை கோடவுனில் வைக்கிறது தவறானது. அதனால இந்த ஹைகோர்ட்டுடைய உத்தரவு வரவேற்கப்பட்டது. எவ்வளவு முடியுமோ அந்த விக்கிரகங்கள், அந்த உற்சவமூர்த்திகள் அந்தந்த கோவிலுக்கு போய் சேர வேண்டிய நம்ம என்ன ஆதாரம் தேடி அதை ரிசர்ச் பண்ணி கொண்டு போகிற வரை அங்கேயே பெரிய கோவிலே இருந்து மண்டபத்திலிருந்து பூஜை நடக்கணும். இதுதான் நடக்க வேண்டியது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த கமிஷனர் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா உத்தரவாக தான் வந்திருக்கு. திறமையான கமிஷனர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு தேவை விஷயம் கிடையாது. அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம ஹிந்து அறநிலையத்துறை அந்த துறையில் நடக்கக்கூடிய நிர்வாக குளறுபடிகளை, சீர்கேடுகளை ஆலய வழிபடுவோர் சங்கம் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து போராடியும் வருகிறார்கள். அந்த குழுமத்தின் நிர்வாகத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவர் இணைந்தே வருகிறார். வணக்கம் சார். சார், இப்போது தொடர்ந்து நீங்கள் நிறைய முறை நம்ம நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கீங்க, இப்போது நிறைய இறைவனின் திருமேனிகள் வெளிநாட்டிலிருந்து மீட்கப்பட்டு வருகிறது. திருட்டு போன இங்கேயிருந்தே உள்ளதுமே மீட்கப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் ஒரு இடத்துல ஏதோ மியூசியம் மாதிரி, ஸ்டோரேஜ் மாதிரி அதையெல்லாம் வைக்கிறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் கோவில்களில் எப்போ பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டோமோ அது உயிருள்ள ஒரு ஜீவன், அதற்கு நம்ம 3 வேளையும் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் உள்ளது. அப்படி இருக்கும்போது அந்த திருமேனிகள்லாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே மியூசியமில் போட்டு வச்சிருக்காங்க. அது முறை இல்லை. அதுக்கு அந்தந்த சம்பிரதாயப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே வலியுறுத்திருக்கல. சார், இப்போ நீதிமன்றமுமே தமிழக அரசுக்கு அதை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கெங்கு அந்த திருமேனிகள் இருக்கோ அந்த கோவில்களுக்கு அதை கொண்டு வந்து வச்சிருங்க. அது வழக்கு நடைபெறப்படி நடந்துகிட்டு இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாய முறையை பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டுமே தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவை போட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது சாத்தியமா? நம்ம வரவேற்கத்தக்க உத்தரவு. இது பல காலமாக நீ சொல்ல மாதிரி திருமேனிகள், அதாவது உற்சவ மூர்த்திகள், இவங்க நிறைய களவாடப்பட்டிருக்குது பல கோவில்களில். ஏன்னா ரொம்ப பழமை வாய்ந்த இந்த 5 திரவியங்கள் கொண்டு செஞ்ச ஐம்பொன் சிலைகள் சொல்லுவாங்க. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, எந்த காலகட்டம் தெரியாது. ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் பல இடங்களில் ஐகான் சென்டர்ஸ் அப்படின்னு ஒரு கோடவுன் மாதிரி கிரியேட் பண்ணாங்க. இந்த ஐகான் சென்டர்ஸ் திருவாரூரில் இருக்குது, பெரிய ஐகான் சென்டர். ஏன்னா நம்ம காவேரி இந்த டெல்டா ரீஜன் தான் அதிகபட்சமான கோவில்கள் இருக்குது. அடுத்தது ஐகான் சென்டர் நம்ம இங்கே திருவொற்றியூரில் இருக்குது. அதே மாதிரி இன்னும் 2-3 ஐகான் சென்டர்ஸ் தமிழ்நாடு முழுதும் இருக்குது. மொத்தம் 5-6 ஐகான் சென்டர்ஸ் இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க, இந்த கோவில்களுடைய இந்த திருட்டு போன சில மட்டும் இல்லை, கோவிலில் இருக்கிற வழிபாட்டு முறையில் இருக்கிற விக்கிரகங்களை அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இந்த நிர்வாகமே முடிவெடுத்து அது எல்லாமே ஒரு கோடவுன் மாதிரி கொண்டு ஒரே இடத்துல வச்சுட்டாங்க. வச்சு அது தூசி படிஞ்சு யாருமே பார்க்க முடியாத பூட்டி அதுக்கு ஒழுங்கான இதுவும் கிடையாது. இன்வென்ட்ரி, அது ஒவ்வொரு விக்கிரமும் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, எந்த கோவிலை சேர்ந்தது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கிடையாது. ஏனோ தானோன்னு ஒரு இன்வென்ட்ரி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லா விக்கிரகத்துக்கும் கீழேயும் ஒரு அடையாளம் இருக்கும். எந்த கோவில், எந்த காலகட்டத்தில் அந்த விக்கிரம் செய்யப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நடராஜர் சிலையோ இல்லை சோமஸ்கந்தர் அந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தையோ எடுத்திங்கனாக்க அதோடைய ஓப்பன் மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதோடைய விலை மதிப்பு 3, 4, 5, 6 கோடி ரூபாய் வரை விலை பெறத்தக்கது. அதைத்தான் எல்லாம் டம்ப் பண்ணி ஐகான் சென்டர்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். செகண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த உற்சவ மூர்த்திகள் அப்படிங்கிறது என்னன்னாக்க, கர்ப்ப கிரகத்தில் மூலவர் பிராண பிரதிஷ்டை பண்ணி அங்கே தினசி பூஜை நடக்கிறது.
அதே மாதிரி உற்சவர்களுக்கும் பூஜை சில கோவில்களில் கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே அந்த உற்சவர் மூர்த்தி இருக்கும், சில கோவிலில் தனியாக ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அவங்க புறப்பாடு நடக்கும்போது கர்ப்பகிரகத்துடைய நடை சாத்தி அந்த சக்தி இந்த உற்சவமூர்த்திகளுக்கு வந்துடுது. வீதி உலா வந்து திரும்பவும் உற்சவமூர்த்தி அந்த இடத்துக்கு வந்த பிறகு நம்ம கர்ப்பகிரக திறந்து வழிபாடு நடக்குது. அதனால் இந்த உற்சவமூர்த்திகள் அப்படிங்கிறது சொல்ல வரேன்னாக்க, உற்சவமூர்த்திகள் கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே இருக்க மூலவருடைய அவ்வளவு பக்தி அல்லது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை கோடவுனில் வைக்கிறது தவறானது. அதனால் இந்த ஹைகோர்ட்டுடைய உத்தரவு வரவேற்கத்தக்கது. இது 2 முறையில் வரவேற்கிறதுக்கு. ஒன்று, வழிபாடு நடக்க வேண்டும். ஏன்னா அதில் எனர்ஜி, இந்த மூலவருடைய எனர்ஜி அந்த உற்சவ மூலையும் ஓரளவுக்கு இருக்குது. அதனால தான் அதை பாதுகாக்க வேண்டிய நமது கடமை. அதை பாதுகாக்கிறது அவருக்கு பூஜை முயற்சிகாரங்கள் செஞ்சு நல்லபடியாக இருக்கிறது தான் நம்முடைய கடமை. ஏன்னா பல 1000 வருஷமாக வந்திருக்கு நமக்கு. 2வதாக, பல உற்சவ மூர்த்திகள் இன்னும் கோடவுனில் பூட்டி வைக்கிறதுனால களவாடப்பட்டிருக்கின்றன. இப்போ காலம் சென்ற இந்த நம்ம டாக்டர் நாதசுவாமி அவர்களும் ஐஐடி ப்ரொஃபஸர் அவர்களும் ஒரு ஐகான் சென்டரில் போய் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணதில் பல 50% மேலான உற்சவ மூர்த்திகள் ஒரிஜினல் அல்லாத டூப்ளிகேட்டாக அங்கே இருக்கிறது அப்படின்னு தெளிவாக வெளிவந்தது. அதனால் முதல் காரியம் என்ன செய்யணும்னாக்க, கண்டிப்பாக ஹைகோர்ட் ஆர்டரை எடுத்து மூர்த்திகளை அந்தந்த கோவில்களை, அந்தந்த விக்கிரகங்களை, உற்சவமூர்த்தி அந்தந்த கோவில்களுக்கு கொண்டு வைக்க முடியாவிட்டால் கூட அதற்கான ஒரு நல்ல ஒரு மண்டபம் நிறைவி அங்கே தினசரி வழிபாடு நடக்க வேண்டும். ஏன்னா வழிபாடு நடக்கிறதுக்கான வசதிகள் அந்தந்த கோவில்களுக்கும் உண்டு, இந்த துறைகளுக்கும் நிறைய பணம் இருக்குது, நடக்க வேண்டும். இதில் அந்த எவ்வளவு களவாடப்பட்டிருக்கிறது அதை பற்றியும் ஒரு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் இந்த புதிய அரசு, இந்த புதிய அரசுகிட்ட அதை நீங்கள் கோரிக்கையாக வைக்கிறீங்க சார். இப்போ அந்த திருமேனிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா சார், அது அந்தந்த சம்பிரதாயப்படி தான் பண்ணக்கூடிய சூழல், அதுதான் நியாயமும் கூட. அது அந்தந்த சம்பிரதாயப்படி. அதுக்கு ஏதாவது இவர்கள் தனியாக ஒரு துறையை ஏற்படுத்தி அதன் மூலியமாக இதை முன்னெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளை வச்சே இதுவும் எப்பொழுதும் போல இது ஒரு அறிக்கையாக விட்டுட்டு இது எப்படியே காலம் கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இது கோர்ட் இந்த அறிக்கையை HRNCக்கு விட்டுருக்காங்க. HRNC உள்ள அவங்க அலுவலர்கள் தான் இதை செயல்படுத்தணும். அது செயல்படுத்துவாங்களா மாட்டார்களா அப்படின்னு பார்த்தாக்க நம்பிக்கை குறைவாக இருக்குது. ஏன்னாக்க பல கோர்ட் ஆர்டர்கள் இவர்கள் செயல்படுத்தாமல் உட்காந்துருக்காங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கும் அவங்களுக்கு மதிப்பதில்லை. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை முறைப்படுத்துறதுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா பல ஐகான் சென்டர்ஸில் என்னென்ன விக்கிரகங்களுக்கு தெளிவாக தெரியும். நடராஜர், சோமஸ்கந்து, இது மாதிரி எல்லாமே தெரிஞ்சது தான். அதுக்கு ஆகம விதிப்படி எந்த கோவில் எந்தெந்த ஆகமப்படி எந்த கோவிலுக்கு போகணும் ஒரு உத்தேசமாக நம்ம முடிவெடுக்க முடியும். அந்த முடிவெடுத்து அந்தந்த முறைப்படி அந்தந்த கோவில்களையோ அல்லது பெரிய கோவில்களில் தனியாக மண்டபம் அமைத்து அங்கே முறைப்படி பூஜை செஞ்சு எவ்வளவு முடியுமோ அந்த விக்கிரகங்கள், அந்த உற்சவமூர்த்திகள் அந்தந்த கோவிலுக்கு போய் சேர வேண்டிய நம்ம என்ன ஆதாரம் தேடி அதை ரிசர்ச் பண்ணி கொண்டு போகிறவரை அங்கேயே பெரிய கோவிலே இருந்து மண்டபத்திலேருந்து பூஜை நடக்கிறோம். இதுதான் நடக்க வேண்டியது. இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த கமிஷனர் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா உத்தரவு அவருக்கு தான் வந்திருக்கு. திறமையான கமிஷனர், IAS ஆஃபீஸர், அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது, பண்ணட்டுமே. இப்போ புதியதாக திரு வினய் அவர்களை தான் நியமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சார்? இப்போ HRNCக்கு ஆணையராக வினயங்கிற அவரை தான் புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறதையும் பொறுத்திருந்து தான் நம்ம எப்பவுமே ஒருத்தர் வந்திருக்காருனாக்க நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும். நல்லபடி செயல்படுவார் நம்புகிறோம். அவருக்கு செயல்பட வேண்டிய நம்முடைய எல்லா சப்போர்ட்டும் உண்டு. நிறைய சேலஞ்சஸும் அவருக்கு இருக்குது. சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த துறையில் உள்ளே இருக்க ஊறி போன மட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த அவர்கள் தான் இவருக்கு சேலஞ்சு. அதே அதிகாரிகளை வைத்துக்கொண்டு தான் இவர் மறுபடியும் வேலை வாங்க வேண்டிய நிர்பந்தம் இவருக்கு இருக்கிறது. ஆமாம். அதனால் அந்த சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. ஆனாலும் டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறீங்க. ஆமாம். நேயர்களே, மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.